எங்கனாலும் போ, உன் கூட படித்தவனா இப்போ எப்படி இருக்கான், நீ எப்படி இருக்கிற? எல்லாம் ஜம்முன்னு செட்டில் ஆனா, நீ என்ன செஞ்சாலும் அடங்காதுப்பா. ஏசு உன்னை நேசிச்சிட்டாரா? நீ படித்தாலும் படிப்பு வராது, உனக்கு திக்கு வாயும் மந்தனாவுமாவே சுற்றுவ. நீ அங்கே உனக்கு வாயில் ஏதாச்சும் பணம் சம்பாதிக்கலாம்னால பெரிய ஆளான்னு பார்த்தா அங்கே முட்டா பயிலாக இருப்ப, உனக்கு ஒன்றுமே வராது. எதற்காக இயேசுவானவர் உனக்கு ஒன்றுமே கொடுக்கலை அப்படின்னா, இயேசுவானவர் உனக்காக ஒரு வழி வச்சிருக்கிறாரு. வசனம் தெளிவாக சொல்கிறது, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ பெரிய பிளான் கடவுள் உன்னை குறித்து வச்சிருக்கும் போது, நீ இந்த பிசாசின் பேச்சை கேட்டு உலகத்தில் உள்ள அந்த நரகம் போகிறவனுடைய ஃபார்முலாவை எடுத்துட்டு, அவன் இப்படி பண்ணா நல்லா இருக்கானே, நானும் அப்படி பண்ணுவோம், நீ பண்ணு, நீ நல்லா இருக்க மாட்ட. ஏன்னா நீ இயேசு பிள்ளைல, இயேசுவோட வழியிலே தான் உன்னை நடத்துவார். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கை பண்ணியும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதையும் பெருவெள்ளமும் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. அவன் தெளிவாக சொல்லிட்டான், மரணத்தோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், பாதாளத்தோட ஒப்பந்தம் போட்டுட்டேன். நம்ம என்ன சைன் மட்டும் போட்டுறணும். இந்த போட்டிருக்காங்கல்ல சைனு, மரணத்தோட உடன்படிக்கை. ஆத்துமா மரணத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிடுவான் உனக்கு சாத்தான். அதுக்கப்புறம் என்னது, பாதாளத்தோட ஒப்பந்தம். இனி இவனுக்கு பாதாளம் டிஸ்டர்ப் பண்ணாது இவனை. ஓகேவா? இவன் நல்லா புரிஞ்சுக்கோ, இவன் பாதாளத்தை பிசாசோட ஐக்கியமாயிட்டான். அதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். அவன் எதற்காக இணைந்திருக்கிறானா, பிசாசின் இடத்தில் போனால் தன் மாம்சத்திற்கு தன் உடலுக்கு இந்த உலகத்தில் தேவையான அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய மாம்சத்திற்கு தேவையான இச்சைகள் அனைத்தையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவானவர் என்ன செய்கிறார், மாம்ச இச்சைகளை கொல்லுகிறார். மாம்சத்தின் பிழைச்சா நீ செத்து போயிடுவ, ஆவியின்படி பிள்ளைன்னு மாம்சத்தை கொண்டு சிலுவையில் அடிக்கிறார். இவனுக்கு வலிக்குது இந்த சிலுவை பகை நேரம்லாம் இவன். ஆனால் இயேசு எப்பிராயிம தெளிவாக சொல்லுவார், எப்பிராயிமே எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு என்னை பார்க்கிலும் என் பரலோகத்தை பார்க்கிலும் என் சிலுவையை பார்க்கிலும் உனக்கு பிசாசானவன் தான் முக்கியம். நீ விக்கிரக ஆராதனை பண்ண, பொருளாசை அவன் பின்னாடி போன. ஆனால் வசனம் கீழே 18ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போதும் போம், வாதை புரண்டு வரும், அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். உன்னை மிதிக்கிற மிதியில வசனத்தின்படி எப்படி இயேசு சிலுவைக்கு தூக்கிட்டு உன்னை பரலோகத்துக்கு வர வைக்கணும்னு தெரியும் இயேசுவானவர். ஓகேவா?